ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பயாஸ் பைண்டிங் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பயாஸ் பைண்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்லைனில் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுற ஒரு மெத்தட் தாங்க. இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸு பயாஸ்ன்னு சொல்லுவோம், கிராஸ் பீஸுன்னு சொல்லலாம். அதை வச்சு எப்படி ரவுண்ட் நெக் வந்து நம்ம சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிராஸ் பீஸ் நான் கட் பண்ணேன் இல்லைங்களா, அந்த வீடியோ பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐ கார்ட்லேயே கொடுக்குறேன். போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ராங் சைடு வந்து எடுத்திருக்கேன் கிளாத்து. இந்த பயாஸ் பைண்டிங் வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். எப்படின்னா பிசுறுகள்லாம் எங்கேயுமே தெரியாது, ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும். ஃபினிஷிங் வந்து ஃப்ரண்ட் பேக்கு வந்து நீட்டாக தான் இருக்கும். ராங் சைடு ரைட் சைடு வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் ரைட் சைடு ராங் சைடு வச்சு உங்களுக்கு ரைட் சைடு வந்து ஃபினிஷிங் பண்ணி காட்டுறேன். ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்துட்டு ஒரு ஃப்ராக்கு கட் பண்ணி ஃப்ரண்ட் பேக்கு ஜாயின் பண்ணி எப்படி பயாஸ் பைண்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது காட்டுறேன். இப்போ பிகினர்ஸ்க்கு எடுத்தோன்னே அது காமிச்சா பயமாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரண்ட் இதில் பாட்டில் நெக்லைனில் மட்டும் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு காட்டியிருக்கேன். ராங் சைடு வச்சுட்டு நம்ம வந்து கிளாத்தோட ராங் சைடு பயாஸோட நல்ல பக்கமும் வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் 1/4 இன்ச்சுக்கு. அதுக்கப்புறம் அது மேலே டாப் ஸ்டிச் போட போகிறோம். பேசிக் சீம்லலாம் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இதில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த டாப் ஸ்டிச்சுன்னு அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து வந்திருக்கோம். அதை வந்து நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதை வந்து வளைஞ்சு கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கர்வ் லைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விடணும். அதை நம்ம வந்து டாப் ஸ்டிச் போட்டுட்டும் பண்ணலாம், இல்லை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டாப் ஸ்டிச் வந்து நல்லா பதிவாக வர்றதுக்காகவும் கட் பண்ணிட்டும் போட்டுக்கலாம். பிசுரெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம வந்து ரவுண்ட் நெக் அப்படிங்கிறனால நம்ம அந்த வளைவுகளெல்லாம் கொஞ்சம் நாச்சஸ் போடணும். வி நாச்சஸும் போடலாம், இல்லை ஸ்ட்ரெயிட் நாச்சஸும் போடலாம். நீங்கள் கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணணும். நம்ம ஸ்டிச் பண்ண இடத்துல வந்து கட் பண்ணிடக்கூடாது. அந்த நம்ம 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்கு தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ட்ரிம் பண்ணி விடுங்க. வி நாச்சும் போடுங்க, இல்லைன்னா வி நாச் போட்டிங்கன்னா கொஞ்சம் விரிஞ்ச அகலமாக கொடுக்கும், இல்லைன்னா இந்த ஸ்ட்ரெயிட் நாச்சஸும் போடலாம். நான் இப்போ கட் பண்ணிட்டு இருக்க மாதிரி கவனமாக அந்த நாச்சஸை வந்து போடுங்க. பிகினர் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வந்துட்டு துணியோட ராங் சைடும் கிராஸ் பீஸோட நல்ல பக்கமும் வச்சு 1/4 இன்ச்சில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நான் மேலே வந்து நெயில்ஸால் நல்லா அமுத்தி விட்டு மேலே வந்து அந்த 2 குழியான இடம் இருக்கும். நம்ம நல்ல பக்கத்துக்கும் நம்ம கிளாத்துக்கு மெயின் கிளாத்துக்கும் கிராஸ் பீஸோட கிளாத்துக்கும் நம்ம பிரித்து விட்டோம் அப்படின்னா அந்த 2 ஜாயின் இருக்கிற இடத்துல ஒரு பள்ளமாட்டாக வரும். இல்லைன்னா வந்துட்டு அந்த கிராஸ் பீஸ் மேலேயே நம்ம ஸ்டிச் போடலாம். எது நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வருதுன்னு பாருங்கள். 2 தடவை ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு எதில் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரெயிட் கிளாஸ் அப்படின்னா நம்ம உங்களுக்கு கையில் கொடுத்து செக் பண்ண வச்சுருப்பேன். வீடியோங்கிறனால உங்களுக்கு தெரியலான்னு தெரியல. நீங்கள் கிராஸ் பீஸ் மேலேயே வேணாலும் ஸ்டிச் போடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுட்டு கையில் நீவி நம்ம நீட்டாக அயர்ன் பண்ணுற மாதிரி நீவி ஸ்டிச் போடுங்க. நீட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பைண்ட் பண்ண போகிறோம். இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எதில் வரும்னு உங்களுக்கு சொல்லணும்னா, ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம நெக்லைனில் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, பயாஸ் கிராஸ் பீஸை வச்சு நம்ம நெக்லைனை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை வேணால் மிஷின்லேயே அடிச்சுக்கலாம், இல்லைன்னா ஹெம்மிங்கும் பண்ணிக்கலாம். ஹெம்மிங் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். அப்புறம் திருப்பி வச்சு நல்ல பக்கத்தில் வந்து நம்ம பைண்டிங் பண்ணிக்கிற கவனமாக பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அங்கே அடித்து பிசுறு வந்து அடித்தோம் இல்லைங்களா, அந்த மெயின் கிளாத்தோட பிசுரை உள்ளே வச்சு ஒரு ஃபோல்டிங் பண்ணி மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணணும். இதில் வந்து பிசுறு எங்கேயுமே தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, கஸ்டமர் வந்து நெக்கு வந்து 5 இன்ச் தான் கேட்குறாங்க, நம்ம தெரியாமல் 6 இன்ச் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த நெக்கை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பைண்டிங்கை வச்சு எப்படின்னா, அந்த 2 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்து 1 இன்ச்சுக்கு வந்து மேலே ஏற்றிக்கலாம். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட இந்த பயாஸ் பைண்டிங் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். பார்க்குறதுக்கு டிசைன் பண்ண மாதிரியும் இருக்கும், ஆனால் நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா அதை மறைச்சிருக்கிறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. அந்த பயாஸ் பைண்டிங்கில் இது ஒரு பெனிஃபிட் இருக்குது. நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோவில் நான் 5 இன்ச்சுக்கு கட் பண்ண வேண்டிய சுடிதாரை 6 இன்ச்சு கட் பண்ணி அது எப்படி நான் வந்து மேனேஜ் பண்ணேன் அப்படிங்கிறத போடுறேன். இப்போ வந்து சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம மறுபடியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே 1/4 இன்ச்சுக்கு நம்ம முதல்ல தையல் போட்டோம் இல்லைங்களா, அதே இடத்துல தையல் போடணும். கொஞ்சம் கூட துணி வந்து ஆடக்கூடாது, அங்கேயும் இங்கேயும் ஆடாமல் நல்லா மெயின் கிளாத்தை வந்து இழுக்காமல். கிராஸ் பீஸ் வந்து ஏற்கனவே பிளெண்ட் ஆகும், கிராஸுங்கிறனால கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும் கிளாத்து. அதனால் பயாஸை இழுக்காமல் மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு மெதுவாக ஸ்டிச் போடுங்க.
நிறுத்தி நிறுத்தி பிகினர்னால் கொஞ்சம் நிறுத்தி ஊசி நிறுத்தி நிறுத்தி அந்த துணியில் குத்திட்டு மேலே தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட் கிளாஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கலாம். வீடியோங்கிறனால இப்படி தான் உங்களுக்கு சொல்ல முடியுது. நீங்கள் மிஷினை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க. நிறுத்தி நிறுத்தி மெதுவாக அந்த கிராஸ் பீஸை இழுக்காமல், மெயின் கிளாத்தை வந்து இழுக்காமல், ஏதாவது ப்ளீட்டுக்கு இது ஏதாவது இல்லாமல் கவனமாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். பிகினருங்கனால ஆஃப் ரவுண்டில் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்புறம் பழகிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பேக்கு ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பயாஸ் பைண்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் நல்ல கிளாத்தில் வந்து ராங் சைடு ரைட் சைடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது வந்து ராங் சைடு. அடுத்தது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரைட் சைடும் அதே மாதிரி ஃபினிஷிங் தான் வரும். கொஞ்சம் துணி வந்து வளையிற துணி அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து வளைவு நெளிவாக தெரியுது. இப்போ அங்கே ரைட் சைடும் அதே ஃபினிஷிங் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த பைப்பிங்கில் வந்துட்டு பிசுறு தெரியும். அதை நம்ம வந்து ஹெம்மிங்கோ இல்லை மறுபடியும் மேல் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். பயாஸ் பைண்டிங்கிறது வந்துட்டு 2 சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம சீக்கிரமாக வேலையை முடிக்கணும், ஒரு சுடிதாரை வந்து இன்றைக்கே முடிக்கணுங்கும் போது நம்ம இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா நம்ம வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இப்போ முடிச்சிருப்பேன் பாருங்கள். பயாஸ் பைண்டிங் வந்து ஃப்ரண்ட் பேக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. பிகினர்னால் 2-3 தடவை ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயாஸ் பைண்டிங்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு பிகினர் 2-3 தடவை பார்த்துட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.